போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. Call 9840278009. இந்த எண்கணிதம்ன்ற நியூமராலஜி, இதை மாற்றி அமைத்து பெயரை மாற்றுவது, அதிர்ஷ்டமான பெயரை கொண்டு வருவது அல்லது அதிர்ஷ்டமான நேரத்தில் வேலைகளை செய்வது. பெயர்களை மாற்றிக்கொள்வதால் சிலர் 2A 2G இது போன்ற சேர்த்து விட்டால், பெயரை மட்டும் மாற்றிக்கொண்டால் அடுத்த நாள் கோடீஸ்வரர் ஆகிவிடுவார். அவருடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும், அவருடைய கடன் எல்லாம் பைசல் ஆகிவிடும். இது போல செய்தால். வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக மக்களுக்கு ஜோதிடத்தின் மேல் ஒரு நம்பிக்கையற்ற தன்மை ஏற்பட்டதற்கு காரணமே பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் வாஸ்து விஞ்ஞானம், ரெண்டாவது எண்கணிதம். இந்த எண்கணிதம்ன்ற நியூமராலஜி, இதை மாற்றி அமைத்து பெயரை மாற்றுவது, அதிர்ஷ்டமான பெயரை கொண்டு வருவது அல்லது அதிர்ஷ்டமான நேரத்தில் வேலைகளை செய்வது. இதுபோல் ஒரு எண்கணிதம் சிலர் அதை பயிற்சி செய்கிறார். எண் என்பதே பிற்காலத்தில் ஏற்பட்டது. ஜோதிடம் கண்டுபிடிக்கும் காலத்தில் எண்கணிதம் கிடையாது. எண்கணிதம் என்பது 0 என்பவருடைய நாட்களுக்கு பின்னால் ஏற்பட்டது. இப்போ எண்கணிதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2ஆம் தேதி இந்த மாதம் பிறந்தவர்களுக்கு இந்த பலன். அப்போது 2ஆம் தேதி பிறந்த மகாத்மா காந்தியும், அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்த மகாத்மா காந்தியும், அதே அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் ஒரே குணாதிசயம் இருக்குமா? அதில் காந்தியின் இயல்பு உள்ளவனும் பிறந்திருப்பார், கோட்ஸே இயல்பு உள்ளவரும் பிறந்திருப்பார். அப்போது 2ஆம் தேதி என்பதையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடத்தையும் கூட்டி ஒரு எண்ணை எடுத்தாலோ அது உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதுபோல் ஒரு முறையே ஒரு விஞ்ஞானபூர்வமான நம்பத்தகுந்த முறையாக இல்லை. சிலர் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் ஒரு மதிப்பு உண்டு, அந்த மதிப்புக்கு ஏற்றாற்போல் பெயர்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இதுதான் சில பேர். அப்போது SAGARA இதை சாகரா என்றும் உச்சரிக்கலாம், சகாரா என்றும் உச்சரிக்கலாம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், சாகரா என்றால் கடல், தண்ணீர் நிரம்பி இருப்பது. சகாரா என்றால் தண்ணியே இல்லாத இடம். அப்போது ஒரே ஆங்கில எழுத்து 2 விதமான பொருளை கொடுக்கிறது. அப்போது ஒவ்வொரு எழுத்துக்கும் உள்ள எண்களை வைத்து பெயர்களை மாற்றிக்கொள்வதால் மட்டும் ஒருவர் வெற்றி பெற முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அன்பர் ஒரு எண்கணிதம் பார்க்கும் ஜோதிடரிடம் போனார். அவருடைய பிரச்சனை, அவருக்கு வெளிநாடு செல்ல விசா கிடைக்கல. ஜோதிடர் பெயரை மாற்றி கொடுத்து விட்டார். இப்போது விசா கிடைக்காது மட்டும் அல்ல, பாஸ்போர்ட்டிலும் பிரச்சனை வந்து விட்டது. காரணம், அவர் மறுபடியும் அரசு கெசட் அதில் போய் பெயரை மாற்றி கொண்டு வந்தாதான் அந்த பாஸ்போர்ட்லேயே மாற்றம் உண்டாகும். அப்போது பெயரை மாற்றுவது எப்போது, பாஸ்போர்ட்டில் பெயரை மாற்றுவது எப்போது, அதற்கு பிறகு விசா எப்படி கிடைக்கும்? ஆக பெயரை மாற்றுவதால் மட்டும் நல்ல விஷயங்கள் நடந்து விடாது. இப்போது காந்தி அல்லது நேரு ஏதோ ஒரு பெயர் இருந்தால் அந்த பெயரிலேயே நன்றாக இருப்பவரும் இருக்கார், கஷ்டப்படுபவரும் இருக்கார். இப்போது இந்தியாவிலேயே பெரிய பணக்கார ஒரு வியாபாரியுடைய பெயரை வைத்து கொண்டால் உடனே கோடீஸ்வரன் ஆகிட முடியுமா? அதனால் ஆக முடியாது. அவர்களுடைய முயற்சியும் அவர்களுடைய விதி பலனும் தான் பேசுவே தவிர, பெயர்களை மாற்றுவதாலோ எழுத்துக்களை மாற்றுவதாலோ. இதிலேயே சிலர் 2A 2G இது போன்ற சேர்த்து விட்டால் நீங்கள் நல்ல வளமான வாழ்க்கையில் வாழலாம். அது வாய்ப்பே கிடையாது. காரணம், இந்த எழுத்துக்களோ எண்களோ நம்ம உபயோகத்திற்கு தான் இருக்கிறதே தவிர இதற்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை.
முக்கியமான சமாச்சாரம். பிறக்கும் போதும் இறந்த பின்பும் பெயர் என்பதே கிடையாது. பிறக்கிறதுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த உயிருக்கு, அந்த ஜீவனுக்கு பேர் குழந்தை. இறந்த பிறகு அந்த பெயரெல்லாம் மறைந்து பிணம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பேர் என்பதே நடுவில் வந்தது. அதுக்கும் விதிக்கும் கொஞ்சம் கூட தொடர்பே கிடையாது. காரணம், ஆரம்பத்திலும் இல்லை, முடிவிலேயே இல்லை. அப்போது ஆரம்பத்திலும் முடிவிலும் இல்லாத ஒரு விஷயம் அந்த உயிருடைய வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கும்? எண்களை மாற்றி விட்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை விதி மாறிவிடாது. ஏன்னா அதுதான் சுலபமான விஷயம். பரிகாரங்கள்லாம் வேணாம். பெயரை மட்டும் மாற்றிக்கொண்டால் அடுத்த நாள் கோடீஸ்வரர் ஆகிவிடுவார். அவருடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும். அவருடைய கடன் எல்லாம் பைசல் ஆகிவிடும். இது போல செய்தால் எந்தவித பிரச்சனையும் சரியாகாது. கூடுதலாக கடன் வாங்கிவிட்டு பெயரையும் மாற்றிக்கொண்டால் சட்ட சிக்கலில் அவர் மாட்டிக்கொள்வார். இதுதான் அதனுடைய பலன். சட்ட சிக்கலில் மாட்டிடுவார். இவர் கடனுக்காக பெயரை மாற்றி கொண்டார் என்ற ஒரு தவறான அணுகுமுறை யோசிக்கப்படும். ஆக இந்த எண்கணிதத்தால் எந்த விதமான மாற்றமோ எந்த விதமான பலனையோ கண்டுபிடிக்க முடியாது. அது நமக்கு ஆறுதலாக இருக்குமே அல்லாமல் எந்த பிரச்சனையும் சரி பண்ணாது. இதுதான் உண்மையான கருத்து. சிந்திச்சு பார்த்தா எண்களாலேயோ எழுத்துக்களாலேயோ நம் வாழ்க்கை முன்னுக்கு வராது. விதிக்கப்பட்ட விஷயங்கள் தான் நடக்குமே தவிர பெயரை மாற்றுவதால் எந்தவித பலனும் இல்லை என்பதை ஆழ்ந்து சிந்திச்சா எல்லாருக்கும் புரிஞ்சுக்கலாம். இதுதான் என்னுடைய கருத்து.